வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமாவில் காலம் கடந்து பேசக்கூடிய படங்கள் அப்படின்னா இந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது. சும்மா இளவு வீட்டில் முளம் கூட்டின மாதிரி ஏதோ ஒன்று ஸ்க்ரீன் பிளே, அதுவும் ஒன்று இழுத்து பிடிச்சா 2 மாதம் பேசப்படுது, அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. 1940, 55, 70, 80, 90, 2000 கூட எடுக்கப்பட்ட பல படங்கள் இன்னும் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆமாம், அது அடுக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் பராசக்தி அப்படிங்கிறது அற்புதமான ஒரு படம். 1952 தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அதில் தான் சிவாஜி கணேசன் அறிமுகமாகிறார். நேஷனல் ஃபிலிம்ஸ் பிக்சர்ஸு தயாரிக்கிறாங்க. பெருமாள் முதலியார் தான் தயாரிக்கிறார். நேஷனல் பிக்சர்ஸ் அவங்க தான் அந்த படத்தை தயாரித்தவங்க. ஏவிஎம் சில ஏரியாக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணாங்க. அதனால் அவங்களும் அதில் தயாரிப்பு ஈடுபட்ட மாதிரி அந்த ஸ்லைடு வரும், பெயரில் வரும், அவ்வளோ. மற்றபடி சிவாஜி கணேசன் கூடாதுன்னே ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் சொல்லிட்டார், வேணாங்க அந்த பையன் சரியாக உட்கார மாட்டான் இந்த சீனுக்கு அப்படின்ட்டார். ஆனால் பெருமாள் முதல் அப்படி கிடையாது, இல்லைங்க அந்த பையனை தான் போட்டு எடுக்கணும். அந்த நேரத்தில் சிவாஜி கொஞ்சம் குண்டாக இருந்தார். அப்புறம் வேண்டுமென்றே அவரை ஒல்லியாக்க வைத்து மற்றபடி அது எப்படி பண்ணணுமோ பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தார். அதுக்கு கலைஞர் கருணாநிதி ஐயா முத்தமிழ் அறிஞர் வசனம், அற்புதமான ஒரு வசனங்கள். இன்றைக்கும் அந்த வசனங்கள்லாம் சொல்லி மாளாது. ஆமாம், காய்ச்சித்தான் கற்பித்தான், காய்ச்சித்தான் உடைத்துத்தான் கற்பித்தானா கடவுள், அது சொல்ல வாய் வரல அந்த அளவுக்கு. ஆமாம், அது இன்னொரு பாடல்லாம் இருக்குது. அதில் அற்புதமான ஒரு கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ கா 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 கா. திருச்சி லோகநாதன் ஐயாவுடைய குரல்லாம் மறக்க முடியுமா? இல்லை அந்த உண்மைகளைத்தான் மறுக்க முடியுமா? அற்புதமான, இன்றைக்கும் காலம் கடந்து பேசப்படக்கூடிய பல படங்கள் இருந்தாலும், ஆனால் பராசக்தி காலம் இல்லை, பல யுகங்கள் கடந்து கூட பேசக்கூடிய ஒரு படம். ஆமாம், இன்றைக்கி சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். வரக்கூடிய வழியில் திருமுல்லை வாயில் சென்னை ஆவடி வழியாக 2 வீலர் வர சமயத்தில் ஒரு ரூட்டு கேட்டேன், எப்படி சார்? ஆமாம், பூந்தமல்லி போகிறது அப்படிங்கிற சமயத்தில் அவர் சொல்கிறார், இந்த பிச்சைக்கார மாநாடு அந்த வழியாக போனீங்கன்னா அங்கே இன்றைக்கி சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க, அது வழியாக போனீங்கன்னா நீங்கள் கரையாஞ்சாவடி பூந்தமல்லி போயிடலாம் அப்படிங்கிறார். நான் ஆச்சரியப்பட்டேன், அது என்னங்க பிச்சைக்கார மாநாடு? இல்லைங்க 1952 அங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னாங்க. நான் அசந்தே போனேங்க. பிச்சைக்கார மாநாடு திடல் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் உள்ளே போய் ரைட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கரையாஞ்சாவடி பூந்தமல்லி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. 1952 எடுக்கப்பட்ட அந்த படத்தினுடைய ஒரு சீன் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அந்த இடம் சீன் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அது அப்புறம் எங்கு எடுக்கப்பட்டது? சிவாஜி கணேசன் பேசப்பட்டார், கருணாநிதி ஐயா பேசப்பட்டாங்க, மற்றபடி நேஷனல் பிக்சர்ஸ் பேசப்பட்டது, ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் அந்த ப்ரொடக்ஷன் மெய்யப்ப செட்டியார் பேசப்பட்டால் ரைட்டு, ஓகே. ஆனால் அந்த லொக்கேஷன் பிச்சைக்கார மாநாடு நடந்த பராசக்தியில் வருங்களே, அந்த சீன் எடுக்கப்பட்ட அந்த இடம் இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 75 வருஷம் அந்த இடத்துல சர்ச்சு கட்டியிருக்காங்களாம். அந்த சர்ச்சை நான் பார்த்துட்டு அப்படியே போனேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னடா அது, பராசக்தி இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதில் லொக்கேஷனை கொண்டாடுறாங்க. அந்த லொக்கேஷன் இன்னும் மறக்காமே இருக்கிறாங்க மக்கள். அந்த பேரையை வச்சுட்டாங்க. ஆவடி பக்கம் போனீங்க அப்படின்னா பிச்சைக்கார மாநாடு நடந்த அந்த இது லெஃப்ட்டுக்கு பக்கத்தில் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சர்ச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம் பராசக்தி. இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டு காலத்தை கடந்து இந்த உலகத்தை கடந்த ஒரு படம். ஒவ்வொரு வசனத்தையும் உருட்டி எழுதியிருப்பார் முத்தமிழர். ஆமாம், டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கெல்லாம் தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு படம். அதையெல்லாம் விட சிவாஜி கணேசன் எங்கேயோ போயிட்டார். நடிகர் திலகம், ஆமாம், பத்மஸ்ரீ, டாக்டர்ஸ் இப்படி அப்படியே அடுக்கடை செவாலியே
ஏகப்பட்ட உயர்வை ஆரம்பத்தில் கொடுத்த அந்த படம் பராசக்தி. அற்புதமான படம். இதுக்கு பின்னால் வரக்கூடிய சமயத்து ஏகப்பட்ட விருதுகளை வாங்குகிறாங்க. ஆமாம், அவருடைய லைஃப் அது பராசக்தி அப்படிங்க ஏகப்பட்ட பேருக்கு லைஃப் கொடுத்தது. அந்த படத்தினுடைய பேரில் இன்றைக்கி ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அதான் பிரச்சனையே. இன்றைக்கி ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. பார்க்குற சமயத்தை ஸ்டில்லாம் பார்த்தா அப்படின்னா அந்த காலத்து 1960, 65, 50 ரேஞ்சுக்கு தான் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்ட மாதிரி ஒரு ஸ்டில்லு வெளியிட்டாங்க. அதுக்கு அந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. உடனே இவங்க நேஷனல் பிக்சர்ஸ், அவங்க பெருமாள் முதலியார், அவங்க வாரிசு இருப்பாங்க இல்லையா, உடனே அறிக்கை வெளியிட்டாங்க. பராசக்தி அப்படிங்கிற அந்த டைட்டிலை நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம், அது எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. ஆமாம், தயவு செய்து யாரும் எடுக்காதீங்க. ஏன்னா கேட்டால் 75 வருஷம் ஆக போகுது. ஏன்னா 1952 இயக்கப்பட்ட வெளியிடப்பட்ட ஒரு படம். அது 75 வருஷம் ஆச்சு. நாங்கள் வெள்ளி விழா கொண்டாட போகிறோம். அதை டிஜிட்டல் மயமாக்கி நாங்கள் வெளியிட போகிறோம். அதனால் பராசக்தி அப்படிங்கிற பேரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, இன்றைக்கி வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க. யார்? பராசக்தியை இது தயாரித்த நேஷனல் பிக்சர்ஸ், பெருமாள் முதலியார் அண்ட் சன்ஸு, இல்லை அப்புறம் அவங்களுடைய பேரன் பேத்தி இருப்பாங்க இல்லையா, இன்றைக்கி அவங்க ரைட்ஸ் போயிட்டு தானே இருக்கும். அந்தளவுக்கு அந்த தூக்கி நிறுத்தப்பட்ட அந்த ஒரு படத்தை இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக்க போகிறாங்களாம். ஆமாம், பொதுவாக இப்போ இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஃபேஷனாகவே போச்சு. ஸ்டோரியை நல்லா பண்ணுறாங்க, மற்ற ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணுறீங்க, நல்ல நடிகரை போட்டு எடுங்க, எதுக்கு பழைய படத்தினுடைய பேரை வைக்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்றைக்கே போச்சு. ஆமாம், அந்த பாருங்கள், இந்த சரத்குமார் கூட படம் எடுத்துப்பார், நாடோடி மன்னன் அப்படின்னு. அந்த படம்லாம் அட்டை ஃப்ளாப்பு. ஆனால் அந்த நாடோடி மன்னன், எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் டாப்பு டக்கரு. ஆமாம், இப்போ நாடோடி மன்னன் நடித்தப்போ வைங்களா, யூடியூப்லேயே மற்ற சோன்ஸ் எதில் இப்போ நாடோடி மன்னன் நடித்தா இந்த படம் தான் வரும், ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் தான் அந்த படம் வருது. அப்போ என்ன முரண்பாடு? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது மாதிரி தான் இந்த சினிமா தலைப்பை கொண்டு போய் சீரியலில் வைக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, தயாரிப்பாளர் கவனிங்க, மற்றபடி இயக்குனர் கவனிங்க. தலைப்பாக கிடைக்கல, ஏகப்பட்ட தலைப்பு இருக்குது. ஆமாம், 1 2 குப்பை மாதிரி தலைப்பு இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ, நடிகளை எந்த அளவுக்கு கொண்டு பண்ணுறீங்களோ, அதுக்கு தகுந்த தயாரிப்பாளர் எந்த அளவு ஈக்குவலாக வர்றீங்களோ, அது மாதிரி தலைப்பை எத்தனையோ தேர்ந்தெடுங்க, புதுசு புதுசாக வைங்க. அதுன்னு வச்ச பேரே வைக்கிறது. இப்போ பராசக்தின்னு அவங்க விட்டு கொடுத்துட்டான்னு வைங்களேன், அடித்தா உங்கள் பேர் தான் வரும். அந்த பராசக்தி என்ன பண்ணுறது? பராசக்திக்கு தான் போய் வேண்டணும், புரியுதுங்களா? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இனி வரும் காலங்களில் ஆமாம், இயக்குநர்களாகட்டும், சினிமா இயக்குனர், மற்ற தயாரிப்பாளர்கள், மற்ற நடிகர் யாராக இருக்கட்டுமே சரி, மீண்டும் மீண்டும் ஒரே தலைப்பை வைக்காதீங்க. அது சின்னத்திரை நாடக அந்த விஷயத்தில் அப்படி தான் திரும்ப 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 மீண்டும் மீண்டும் அது ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய தலைப்பை கூட சீரியலில் வச்சாங்க. அதுக்கு அது அவங்க டைரக்டரு கோர்ட்டில் கூட கேஸ் போட்டு ஏதோ சப்ஜெக்ட் பண்ணாங்க, அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. ஏன்னா தலைப்புங்கிறது மிக அற்புதமான தலைப்புங்க. ஈரமான ரோஜா நடித்து அது மட்டும்தான் வரணும். அதிலே அவர் பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால். ஈரமான ரோஜா நடித்தா எங்கள் படம் வரமாட்டேங்குது, உங்கள் படம் தான் வருது, உங்கள் சீரியல் தான் வரும் அப்படின்னு. நாங்கள் என்ன டம்மியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு ரூம் போட்டு யோசிச்சிருப்போமா இல்லையா? அந்த தலைப்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ நீங்கள் தட்டிட்டு போயிட்டால் அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, எங்களுக்கு என்ன புகழ் இருக்குது, பெருமை இருக்குது. அதே மாதிரி தான் பராசக்தியும். ஆமாம், இப்போ நடிங்க, நாடோடி மன்னன் நடிங்க, அது வேறு மாதிரி வரும், சரத்குமார் படம் வரும். இந்த மாதிரி பல முரண்பாடுகள், தவறுகள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி விடக்கூடாது. நல்ல விஷயந்தான். நேஷனல் பிக்சர்ஸ் இன்றைக்கி அறிக்கை விட்டு நல்ல விஷயம். அதனால தான் ஜெயம் ரவி மற்ற சிவகார்த்திகேயன் அந்த படத்தை நடிக்கிறாங்க. அவங்களாம் சொல்லுங்கள், ப்ரொடியூசருக்கு சொல்லுங்கள், மற்றபடி இயக்குனருக்கு சொல்லுங்கள். ஆமாம், ஏகப்பட்ட பரிசு இது இருக்குது. ஆமாம், பராசக்தி, மற்றபடி எத்தனையோ படங்கள் இதனாலேயே அதை டம்மி பீஸாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த கதையை பார்த்து ஒரு சக்தியான ஒரு பேரை வைங்க. ஸ்க்ரீன் பிளே கிடைக்கிற அளவுக்கு இப்போ தலைப்பாக கிடைக்காம போச்சு, ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே அதையும் மீறி அவங்க வச்சான கோர்ட்டில் கேஸ் போடணும். யார்? நேஷனல் பிக்சர்ஸ். கோர்ட்டில் கேஸ் போட விடாதீங்க. இந்த மாதிரி 2 பேர் போட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கட்டாயமாக யாரும் அடுத்தவங்களுடைய தலைப்பை வைக்க மாட்டார்கள், திருடவும் மாட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.